இந்த வாரம் ஹெல்த்தி டேயில் நான் செஞ்சது பச்சை பயிறு தோசை தான். பச்சை பயிரை முளைக்கட்டி போட்டுட்டு அதோட ஒரு கைப்பிடி அளவு மல்டிகிரெயின் ஊற வச்சு சேர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சாப்பிட்றதுக்கு தோசை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு சுருக்குன்னு தொட்டுக்கிறதுக்கு புதினாவும் தக்காளி சேர்த்து தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். மதிய லஞ்சுக்குமே பீட்ரூட் மட்டும் செய்யாமல் ஈரலும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட்டும் ஈரலும் சேர்த்து பொரியல் பண்ணிவிட்டு அது கூட இப்போ இருக்க கிளைமேட் மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் போயிட்டுருக்கறனால எல்லாருக்கும் தொண்டை வலி ஜுரம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இது கூட தூதுவளை ரசம் தான் வச்சுருந்தேன். தூதுவளை ரசம் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கூல் லீவ் விட்டு பசங்க வீட்டில் இருக்கிறதுனால நைட்டு டின்னருக்குமே ஹெல்த்தியாகவும் அதே நேரத்தில் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி சாம்பார் இட்லி தான் வச்சுருந்தேன். மினி இட்லி செஞ்சு அது கூட நல்லெண்ணெய் நெய்யெலாம் விட்டு நம்ம பசங்களுக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால இன்னுமே நல்லது உடம்புக்கு. அதோட நெய்யும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள்.